Hi friends, welcome to VR channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரா வீட்லயே நம்ம மூந்தால் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பாத்திரத்துல நான் 150 கிராம் மூந்தால் அதாவது பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு நம்ம இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து குறைஞ்சது 3 ல 4 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊறி இருக்கு. நான் இப்போ தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு டவல் மாதிரி விரிச்சிருக்கேன் கீழே. நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம மூந்தால் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது பாசிப்பருப்பு போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நிறையா எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஏன்னா பொங்கி மேலே வந்துடும். நம்ம இந்த கடாயில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனதுனால அந்த கடாய் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா பொரியிற அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். ஏன்னா இது குட்டி குட்டி பருப்பாக இருக்கிறதுனால நம்ம வேறு கரண்டியில் எதுவும் எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே பண்ணுறதுனால நல்லா ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது வந்து 1 வீக் கூட 1 வீக் 2 வீக்ஸ் கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. நம்ம வேணும்னா அப்பப்போ கூட நம்ம செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈஸியான ரெசிபி கூட, குயிக்காக செஞ்சிடலாம். பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும், கருக விட்டுறாதீங்க. நல்லா ஃப்ரை பண்ணதும் நல்லா டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த எண்ணெயை ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து உப்பும் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த எண்ணெய் ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு ஒரு நாள் தேவைப்படும். அதனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறக்கே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.